அரசு சேவை இல்லத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற காவலாளி கைது செய்யப்பட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் கூறியுள்ளார். சென்னை தாம்பரம் அருகே உள்ள அரசு இல்லத்தில் 13 வயது சிறுமியை காவலாளி பாலியல் வன்புணர்வு செய்ய முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடூரமான சம்பவத்தில் ஈடுபட முயன்ற காவலாளி மேத்யூ உடனடியாக கைது செய்யப்பட்ட நிலையில் சம்பவத்தின் போது காயமடைந்த சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதிதாக சேவை இல்லத்தில் சேர்ந்த சிறுமி என்பதால் யாரிடமும் துணிந்து சொல்ல மாட்டார் என்ற தைரியத்தில் இந்த சம்பவத்தில் காவலாளி மேத்யூ ஈடுபட்டதாக தெரிகிறது. இத்தகைய சூழலில் சம்பவம் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன். அரசு சேவை இல்லத்தில் பெண் காவலாளிகளை நியமனம் செய்ய உத்தரவிட்டுள்ளதாகவும் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமையா இருந்தாலும் சரி, பெண்களுக்கு எதிரான பிரச்சனைனாலும் சரி, மிக மிக சீரியஸா எடுக்கணும்ன்றது நம்முடைய சிஎம், நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவு. முதலமைச்சர் அந்த நிலையில இருக்கிறதுனால இல்ல உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. அவர் சந்தேகப்படும் நபர் மேல சிசிடிவி காட்சி வச்சு போலீஸ் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு. உடனடியாக நாங்க இப்போ லேடி வாட்ச்மேன் கூடுதலாக 3 வாட்ச்மேன் இப்போ இந்த மேத்யூன்றவர் அங்க காவலரா இருக்கிறவர், அதனால பதிலாக 3 பெண் காவலர்கள் நியமிக்கிறதுக்கு இன்னைக்கு அங்க ஆட்சித்தலைவரிடம் நாங்க அறிவிச்சிருக்கிறோம். இதுபோன்ற குற்றங்களை ஏற்க முடியாது என கூறியுள்ள கீதா ஜீவன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு முழு ஆதரவாக இருப்பதாகவும் பேசியுள்ளார். இதனிடையே கைதான மேத்யூவை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். அவருக்கு ஜூன் 23ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. வறுமையின் பிடியால் அரசு சேவை இல்லத்தில் தங்கி படிக்கும் சிறுமியை பாதுகாக்க வேண்டிய காவலாளியே பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற கொடூரச் சம்பவம் வேலியே பயிரை மேய்ந்த விதமாக அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.